ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறேன்னா கோலை கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா டைனோ பேஷ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 கொஞ்சம் வாய்ஸ் கோளாறுனால கொஞ்சம் கடுப்பாக இருப்போம். ஸோ இந்த பார்ட்டில் நான் ஒழுங்காக நல்லா செக் பண்ணிட்டு வாய்ஸோடு வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். போன பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் 2 தான் பார்க்கணும். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்க வாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல முடியும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த ஒரு லெவல் 6ஓட முடிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ நம்ம லெவல் 7 போகிறோம். இந்த பார்ட்டில் இந்த மேப் உள்ள எல்லா ஸ்டேஜை முடிக்க பார்க்குறேன். ஸோ கைஸ் மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கேம் எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டு வாங்க. அப்போ கேம் இப்படி ஆடணுமா அப்படி ஆடணுமா இதெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டயக்கூடாது. அவ்வளோதான். ஓகே நம்ம டைனோசர்ஸ்லாம் வராங்க. பின்னாடி இருக்க ஆளுங்களாம் முடிச்சு விடுங்க. ஏன்னா அவங்க பேக்கப் போயிடலாம். பேக்கப் பயல்வோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அவங்கெல்லாம் வட்டிச்சு நவுத்தி விட்ருங்க. அவங்களாம் அது ரொம்ப கஷ்டம். பேக்ரவுண்டில் இருக்காங்களே அவனை முடிச்சு விடணும். அவங்க அந்த ஒரு நீல நான் கழுத்தை வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது ஈஸியாக செத்துருவோம். ஏன்னா லாங் ரேஞ்சு ஆனால் நல்ல டேமேஜ் கொடுக்கும். ஐயோ ரைஸ் பின்னாடி டாக்டர் இருக்காமாங்க. அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டிங்கன்னா கேம் ஈஸியாக இருக்கும். இங்கே வாங்க, அவன் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அடிக்க. அது ஒரு பிரச்சனை. லாஸ்ட் வே வந்தாச்சு. ஓகே பார்ப்போமா. போடு எடுத்தோன்னு. ஐயோ இது கல்லை வேற இது பண்ணுவான்ல. இதை விஷு டொமேல் அவ்வளோதான் பிடிச்சி விட்டோம்ல. விட்ரா அவ்வளோதான் கைஸ். அடிச்சு நவுத்து பையன் சொல்லத்தையும் இறக்கி முடிச்சு விட்டாச்சு கைஸ். ஸோ பார்த்திங்க சிம்பிள் தான். குழந்தை கேம்மே இருக்குது அப்படின்னு வச்சுக்காதீங்க. போகும்போது உங்களுக்கு தெரியாது இந்த கேம் கஷ்டம்னா இல்லையான்னு. வாங்க நம்ம ஷாப்பில் போய் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் வருது. ஓ டெய்லி ரிவார்டா போடு. ஈஸ்டாக்கு இதை சும்மா அப்கிரேட் பண்ணி வச்சுப்போம். அடுத்து வேறு என்ன டைனோசர்ஸில் என்ன அப்கிரேட் பண்ணுவோம். ஸ்பிட்டி இந்த வீக் ராப்டர் அப்கிரேட் பண்ணுவோம். ஸ்கிப்பு அடுத்து கைஸ் இதான் கைஸ் முரட்டாக இருக்கும். ஏன்னா இந்த லெவலில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டைனோசர் பையன். நீங்கள் டைனோசர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தெரியும். டெசேரிடாப்ஸு ரொம்ப பெரிய பையன் குண்டப்பா. என்னது ஓ இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மெண்டல் பரவாயில்ல அவங்க இருங்களடா. தூள் இந்தா சாப்பிட டைமை யூஸ் பண்ணுற வேண்டியது இருங்க. சாப்பிட செத்தப்பட கூட அடக்கணும். அவனே இந்த ஐஸ் கியூபுக்கு ஒரு கேவமா அடிக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும். பார்ப்பீங்க. ஐயா பக்கூத்து மாதிரி இருக்குது. அடுத்து இது மாதிரி நம்ம இதுமாதிரி பெரிய ஆள் கழுத்து மாதிரியாக வச்சுருப்பானே அவனை இழுத்து அக்கறை இல்லையே பின்னாடி இருக்காங்க கைஸ். அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும். ஏன்னா அவங்க பேக்கப் வைப்பாங்க. இந்த இங்கே இருக்கவங்கலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏன்டா சும்மா அடிக்கிறாடே இருறா சீரியஸ். அது குட்டிகளா அந்த ஒரு பைத்தியம் வந்து அடிக்குது போய் ரொம்ப போடு. டேய் வந்து போட்டுறாடா பிச்சு குட்டுறாது. ஏடே இது வர இங்கே ஒரு பின்னாடி நின்று இது ஒன்று வைக்கா போடா. டேய் வேணாம் நல்ல பாருடா. டேய் அவங்கெல்லாம் வீக்கு பாடிச்சா. அவனை ஏன்டா போட்டு அடிச்சுட்டு இருக்க. டேய் தற்கொலை பேக்கப் பண்ணிட்டான் போய் வந்தான்டா. இவங்கள போய் அவ்வளோதே கொடூரமா. அவ்வளோதே டைனோசர் பயலுவோம் கொடூரமா. போங்க வாங்க 50 நாள் டைனோசர் பயலுவோம் கொடூரமா. அதான் போடு வந்துருச்சு புது டைனோ. எங்கடா அதை புத்தி. டேய் எங்கடா இருக்க ஆளை காணோம். எங்கடா ஏய் இங்கே பயப்பட வராரு போய் டைம் பீச்சத்தை போட்டுட்டு வராரு. ஸ்லோ மோஷன் வரேன்டா வரேன்டா வடிவிடு எப்படி வராரு.
என்ன பெரிய ஆள் தெரியுங்களா அப்படிங்கிற வராப்பில் இங்கே பாரு வரதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதில் வர ஸ்லோ மோஷன் வர ஓடு ஓடு மக்களே. புது டைனோசர் போய் அப்கிரேட் பண்ணி வைப்போம். அப்கிரேட் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி வேஸ்ட்டு செருப்பால்ட்டே அடிக்கிற மாதிரி இருக்கும் டைனோசர். ஏங்க 700 கரெக்டாக பற்றிடுச்சு. மண்டையில் நல்லா ஹேர் ஸ்டைலை வச்சுட்டாப்புல. இதான் ஃபைனல் லெவலு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் டக்கு முடிக்க பார்ப்போம். இது வேறு டைனோசர் நடந்து வரதுக்குள்ள பொழுது போயிடுது வயசு தான். 14 ஆப்பிள்ஸ் கைஸ். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான டைனோசர் இது. ஆனால் பவர்ஃபுல்ல சும்மா அப்போ நல்லா அடிக்கட்டே ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த கேம் பற்றி தெரிஞ்சனாலும் சொல்கிறேன். அந்த டைனோசர் டிஃபென்சிங் நல்லா பண்ணும். ஆனால் அட்டாக்கிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். டேமேஜ் நல்லா கொடுக்காது. எதுக்கு அவனே டிஃபென்ஸ் சரி மூடிட்டு எப்பா அதுக்குன்னு நான் சும்மா ஆப்பிள்ஸ் சேவ் பண்ணி அதை விட்டேன். சரிங்க பேக்கப் எடுத்து விட்ரு. கிளம்பு கிளம்பு எங்கடா டே ராப்டர் அனுப்பி விட்றேன். எங்கே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் வருமாண்டா ஓடு அவ்வளோதான். இந்த பேக்கப் நம்ம விட்டு இந்த ஒரு குட்டி ஒன்று விட்டு அங்கே பாருங்கள் நிறைய எழுத்து இருக்கு பாருங்க. ஆனால் அவனால் நிறையா அட்டை இதுவும் நம்மளை போட்டு 2 டிஷ் ஆகிட்டோம். அப்படி நோத்தே பெருசாக டேமேஜ் கொடுக்குறேன். அது கல் வச்சுனாலும் அதுதான் டேமேஜ். அது ஒன்றும் அது அடித்தது இல்லை. ஏண்டா இவ்வளோ டேமேஜ் கொடுக்குது அப்படிங்க முடிச்சு விட்டாச்சு. அப்படி அங்கே இருக்காங்கலாம் முடிச்சு கேட்டு வெளில விஷயம் விட பார்த்துக்கோ. இன்னொரு ட்ரெஸ் இறக்கி விடே. ஏன்டா ஸ்னாப்பி இறக்கி விட்டேன்னு தெரில. ஓ இன்னொரு ட்ரெஸ் இறக்கி விட்டாச்சு கைஸ். பெரியப்பா இறக்கி விட்டாச்சு. போட்டு அதான் ஆப்பிள் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்பீட்டியை இறக்கி விடுவோமே. அங்கே பாருங்க அந்த குட்டி குஞ்சா நான் தெரியாமல் இறக்கி விட்டது. அது போய் வந்துருக்கு அப்படியே குடுன்னு. நம்மளை எப்படியும் இறக்கி விட்ருக்கேன். நம்ம ஆட்டை ஆட்டவனி தான் வந்துருக்கு. முடிச்சு விடு. ஐயோ வெளில இருந்து கற்று வீசுவானே அவன் வந்துட்டுருக்கான். போடுறா குட்டி போடா. அவனே முடிச்சு விடு. டக்குன்னு வேலையை முடிச்சு விடு. எல்லா வேலையும் வீசி விடு. போட்டு அவன் முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதானே போடு. லெவல் முடிச்சாச்சு. அடிச்சு நவுத்தே. லெவல் 3 போய்ட்டோம். நம்ம போடு ஒரு டைமண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு டைமண்டை போடு. பாய்சன் ட்ராப் இது நம்ம எக்கை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் கிடக்குன்னு போய் இந்த சும்மா ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். ஓகே இந்த தடவை வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே என்னது ஆஸ்க்கு ஃப்ரெண்டா டே நானும் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுலாடா டே நம்மளாம் தனி என்னது. இங்கே ஒருத்தனை போட்டானா. ஓகே 10வது லெவலு. இங்கே தான் நம்மளுக்கு நல்ல சூப்பரான டைனோசர் கொடுப்பாங்க. ஒரு 2 நாள். ஏடா பரவலா எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஏன்னா லெவல்லாம் வரல ஓடி போயிட்டு நாளை இல்லை இது ஏன் மண் பண்ணுறேன். அதுக்குன்ட்டு ஒரு லைஃப் குறைக்கிறாங்கடா குளித்தி எத்தனாங்க நீப்பா. சரி வாங்க நம்ம அப்கிரேடில் போயிட்டு ஒரு அப்கிரேடை போட்டு எங்கடாங்க டன் பாம் ஏதோ ஒன்று போடு வாங்கிப்போம். அது தெரியும். பாய்சன் ட்ராப் காசு இல்லை. வேற யாரை அப்கிரேட் பண்ணணும். எவ்வளவுமே இல்லையா. சரி அது காசு இல்லைன்னு சொல்லு. ஓகே நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சா. ஸோ தேங்க்ஸ் ஆகிடுச்சிங்க. வீடியோ பிடிச்சா இருக்கணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 3 இந்த லெவல் இங்கே இருக்க லெவல்ஸை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்ம லெவல் டேவியில் கொஞ்சம் முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த வீடியோவில் போட பார்ப்போமா இல்லை புது கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவா இல்லை சீரீஸ் ஏதாச்சும் ஆரம்பிக்கவான்னு முடிவில் இருக்கேன். ஸோ இது மாதிரி என்ன சொல்ல வேண்டியது. ஸோ பை கைஸ் பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.